இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஐஃபோன் 15 2026 வாங்கலாமா? ஐஃபோன் 13 வாங்கிக்கலாமோன்றவங்க கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஐஃபோன் 15 நெகட்டிவே இல்லைன்னு கேட்டால் கண்டிப்பாக நெகட்டிவ் இருக்குது. அதே மாதிரி நெகட்டிவ் சொன்னாலும் ப்ரோ போட்டு அடிக்காதீங்க. நானும் கொஞ்சம் எனக்கும் ஐஃபோன் பிடிக்கும். பட் நெகட்டிவ் தெரிஞ்சுக்கோங்க. சும்மா ஐஃபோனு அதில் எல்லாமே ப்ரோஸு கான்ஸு எல்லா ஃபோன்லேயுமே எல்லாம் இருக்கும். ஐஃபோன்னா இருக்கும், கான்ஸே இருக்காமலாம் இருக்காது. கண்டிப்பாக கான்ஸ் இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் நான் அதில் என்னென்ன நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லுவேன். நீங்கள் அப்புறம் வாங்கிட்டு மற்றவங்க சொல்கிறாங்க அதை சொல்கிறான்னு வாங்கிட்டு என்னடா இது இவ்வளோ வெறுப்பாக இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த ஃபோனை வாங்குறவனும் எல்லாமே எல்லாரும் சொல்லி தான் வாங்கினான். பட் அவனுக்கும் 2-3 குறை இருக்கும். யாருக்குமே குறை இல்லாமல் இருக்காது. அந்த குறையை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அது ஓகேன்னா இந்த ஃபோனை வாங்கலாம். ஆனால் ஐஃபோன் 13, 14 நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இப்போதைக்கு 2026 மினிமம் ஐஃபோன் 15 வாங்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஐஃபோன் 15ஓட ப்ரோஸை பார்த்தலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஐஃபோன் 15 4K 60 fps அல்ட்ராவில் எடுக்கிற. இதில் இருக்கிற கேமரா ஸ்டெபிலிட்டி பாருங்கள். அது இல்லாமல் ஃப்ரண்ட்டுக்கு 1x 2x இதில் வந்து 3 ஆப்ஷன்லையுமே நீங்கள் 4K 60 fps வீடியோ எடுத்துக்கலாம். ஒரு கண்டென்ட் பிளாக பண்ணுறவங்க ஒரு ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு 50 ரூபா 52 ரூபா பட்ஜெட்னா நீங்கள் ஷோரூம்லேயே போய் புதுசு வாங்கலாம். செகண்ட்ஸ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது 40 ரூபா 43 ரூபாய்க்கு நீங்கள் செகண்ட்ஸில் வாங்குறதுக்கு புதுசு 53 ரூபா 52 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுவும் அப்பப்போ ஆஃபர்ஸ் வரும். அப்போல்லாம் நீங்கள் 50 ரூபாய்க்கு வாங்கலாம். அமேசானில் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் டைமில் வாங்க 48, 46 வாங்கலாம். ஒரு பேசிக்கு இந்த ஃபோனில் வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட் பிளாக் ஆரம்பிக்கலாம். 4K 60 fps வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட் வீடியோ பேக் வீடியோ ரெண்டுமே எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபோன் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா இந்த ஃபோனில் வந்து என்ன ப்ரோ பிரச்சனையே இல்லையா ப்ரோன்னு கேட்டால் பிரச்சனை இருக்குது. அது லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதர்வைஸ் பார்க்கும்போது ஃபோட்டோ குவாலிட்டி வந்து இன்னமும் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ரண்ட் கேமரா பாருங்கள், பேக் கேமராவில் 2x ஷாட்டு, தெரியுதா? வீடியோ வந்து ஸ்டெபிலிட்டி பாருங்கள். வீடியோ குவாலிட்டி 4K 60 fps அல்ட்ராவைடு ஐஃபோன் 15 இப்போ எடுக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். ஸ்டெபிலிட்டி வாய்ஸ் எப்படி இருக்குது நான் வாக் பண்ணி பார்க்குறேன், ரன் பண்ணி பார்க்குறேன். ஸ்டெபிலிட்டி நீங்களே பாருங்கள். அதஞ்சு வீடியோ வைஸ் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஸ்டெபிலிட்டி வீடியோ குவாலிட்டி எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 4K 60 fps வீடியோ ரொம்ப முக்கியம். இந்த vlog பண்ணுறவங்க கண்டிப்பாக 4K 60 fps வீடியோ ரொம்ப முக்கியம். கேமரா சாம்பிள்ஸ் நான் 1-2 ஆட் பண்ணுறேன். ப்ரோ ஐஃபோன் 15ஓட லேட்டாக ஸ்பெக்ஸை மட்டும் சொல்லுங்கள் ப்ரோன்றவங்களுக்காக லைட்டாக ஸ்பெக்ஸ் சொல்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா உங்களுக்கு 6.1 இன்ச்சு வரும். ஓஎல்இடி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். பின்னாடி இருக்கிற அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப ப்ரீமியமாக மேட் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதர்வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பிபிஐ வந்து 460 பிபிஐ வரும். பிக்சல் டென்சிட்டி நல்லாவே பண்ணியிருப்பாங்க. 1000 nits வந்து டிபிக்கல் பிரைட்னஸ், அதாவது நார்மலாக ஃபோன் யூஸ் பண்ணும்போது 1000 nits வரும். இன்டோரில் வந்து 1600 பீக் பிரைட்னஸும் அவுட்டோரில் 2000 nits வரும். டேரெக்டாக சன்லைட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த 2000 nits பிரைட்னஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ப்ராசஸர் வைஸ் பார்க்கும்போது ஆப்பிளோட A60 பயோனிக் சிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. 6 கோர் கொடுத்துருப்பாங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது 6 கோர் ஜிபியும் 16 கோர் நியூ இன்ஜினும் உங்களுக்கு இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் கிடையாது. வேறு என்ன இதில் பெரிய ஹைலைட் இருக்குன்னு பார்க்கலாம். பழைய ஐஃபோன் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக இது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இது என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஐஃபோன் ஃபேன் இருந்தால் கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மேலும் பார்க்கலாம் வாங்க. இதில் 48 மெகா பிக்சல் உங்களுக்கு பிரைமரி கேமராவும் 12 MP கிட்ட அல்ட்ரா வைடு வரும். 12 MP 2x டெலிஃபோட்டோ கிட்ட நீங்கள் எடுத்துக்கலாம். 2xன்றது டெலிஃபோட்டோவை நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். பட் ஓகே வேணுன்றவங்க எடுத்துக்கலாம். ஐபி ரேட்டிங் பொறுத்தவரைக்கும் IP68 கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 6 மீட்டர் இருக்கும். உங்களுக்கு 30 minutes வரைக்கும் உங்களுக்கு தாங்கும். வெயிட் வந்து ரொம்ப கம்மிங்க. ஜஸ்ட் 171 கிராம் தான். நீங்கள் டெம்பர்லெஸ் பேக்கேஜ் போட்டால் கூட ஒரு 185 கிராம் தான் அதிகபட்சம் வரும். ஃபீச்சர்ஸ் வைஸ் போதும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரியாலிட்டிக்கு வரலாம். ஐஃபோன் 15 ஃபஸ்ட் டைம் ஐஃபோன் யூஸருக்கான சூப்பரான ஃபோன் தான். அங்கங்கே காம்ப்ரமைஸ் இருக்குது. உங்களுக்கு பேட்ரி SOC 4.5 hours இல்லை 5 hours வரும். சார்ஜ் ஏறிங் டைம் கொஞ்சம் அதிகம் தான். அதர்வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 60 Hz அது ரொம்ப மன உளைச்சிக்கு ஆளாகும். நீங்கள் ஐஃபோனில் இல்லாமல் சாம்சங்கு, OnePlus இல்லை கூகுள் பிக்சல் லேட்டஸ்ட் மாடல் இந்த மாதிரி மாடலில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹை லெவலில் புஷிங் பண்ணி 120 Hz என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தவங்களுக்கு 60 Hz ரொம்ப கடியாக இருக்கும். அது மேபி போக போக அடாப்ட் ஆகும். ஏன்னா ஐஃபோன் iOS வந்து அந்தளவுக்கு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் 60 Hz ரொம்ப டூ மந்த்ஸுங்க. இதெல்லாம் ரொம்ப டூ மந்த்ஸாக தான் எனக்கே தெரியுது. பட் ஆனால் வேறு ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா நீங்கள் இதுலேருந்து இன்னும் 10,000 போட்டால் ஐஃபோன் 16 கிடைக்கும். அதுலேயும் 60 Hz தான். ஐஃபோன் 17 மட்டும்தான் அப் டு 120 Hz கொடுத்துருக்காங்க ப்ரோ மோஷன் டிஸ்பிளே. பட் அதுக்காக நீங்கள் 30,000 ஸ்பெண்ட் பண்ணணும். அது உங்கள் ஆப்ஷன். பேசிக் லெவல் ஐஃபோன் யூஸருக்கு இது போதுமானது தான். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுங்கள். கேமரா குவாலிட்டி, வீடியோ, காலு, நெட்வொர்க்கு, யூடியூப்போட வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி, ஸ்பீக்கர் குவாலிட்டி எங்கேயுமே காம்ப்ரமைஸ் கிடையாது. வேறு லெவலில் இந்த ஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் டென்ஷன் ஆகும்னா இஷ்டத்துக்கு நீங்கள் குரூமில் மூவி டவுன்லோட் பண்ணுவீங்க, APK போடுவீங்க, இந்த ரிங்டோன் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவீங்க. இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கடியாக இருக்கும். அதுவும் இந்த ரியல்மி, ஓப்போ, OnePlus ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணவங்களாம் ரொம்ப பரிதாபம்.
இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ ஐஃபோனை பற்றி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஐஃபோன் யூஸ் பண்ணி சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.